ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர், இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போவர், அப்படியே பின்னாடி ஒருவர், இப்படி தான் ஒரு ஜாதகம். அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம். மூணும் ஒரே இதில் வரும். ஒன்று ஒரே ராசியில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் மாறி இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன், கலத்திரக்காரகன். அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணையை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான். சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 20/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் 25 நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த தனுசு ராசியில் ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான், இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் 7ஆம் பார்வையை பெறார். குரு சுக்கிர யோகம். 2 குருமார்களும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறார். 7ஆம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது. ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார். ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி மத்தியமமான பலன்கள், ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவாளுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை. குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது. அது இந்த பரணி, பூரம், போராட்டத்தில் பிறந்தவா குழந்தையிலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுடுவா. ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில பருவம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு, ஜாலி அது எல்லாத்தையும் அனுபவிச்சுடுவா. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 1/6 குடையவன், துலாம் ராசிக்கு 1/8 குடையவன். ரிஷபம், துலாம் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில், அதாவது சுக்கிர பகவானோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த 25 நாட்கள் இதுதான் கணக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது, லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது தசாபுக்தி, அதுக்கடுத்து கோச்சாரம். அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார். அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன, இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு. ஆக இந்த தனுசு ராசியில் 25 நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் 7ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் இந்த சுக்கிர பகவான். இதன்படி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி, விரையாதிபதி, 5/12 குடையவன்.
உங்களுக்கு எப்போவுமே குழந்தைகள் ஞாபகமாகவே இருக்கும். குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செஞ்சிருவேன். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5-12 குடையவன். ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு பயணங்கள் அற்புதமாக போயிட்டே இருப்பீங்க. ட்ராவல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது பக்கத்துலையாவது போயிட்டு வந்துடணும். ஒரு பஸ்ஸை பிடிச்சாவது ஏதாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும், இல்லை ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு ட்ராவலிங் மைண்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆமாம், முக்கால்வாசி உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சுப்பீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் புத பகவான் அப்படிங்கிறனால இயற்கையிலேயே அறிவு அதிகமாக இருக்கும். இந்த வேலையை இப்படி தான் செய்யணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு, இந்த ஆளை பார்த்தா கரெக்டாக இந்த வேலை ஆகும், இந்த ஆளை பார்த்தா இப்படி கரெக்டாக முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே பண்ணுவேன். அப்போ இந்த 5-12 கூடிய சுக்கிர பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் கடனை கொடுத்தாரு, எதிர்பாராத செலவுகளை கொடுத்தாரு, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கையை வச்சார், உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடியை கொடுத்தார். ஏன்னா 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு வெற்றியும் கிடைச்சிது. ஏன்னா உபஜயஸ்தானங்களில் ஒன்று, அதனால் அதுலேயும் வெற்றி கிடைச்சிது. வேலை செஞ்சீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு உயர்வு. அந்த வகையில் இந்த பகிர்வன ரோகஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் 7ஆம் இடம் அப்படிங்கிற களத்திரஸ்தானத்துக்கு வந்துடுவார். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் தனித்து இருந்தால் தான், அதுவும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகம்னு சொல்கிறா பற்றியில் அதில் தான். ஆனாலும் 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் அழகான களத்திரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், இல்லை களத்திரத்தின் மூலமாக சொத்துக்களை கொடுப்பார். அதே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அம்சமும் இந்த 7ஆம் இடத்துல கொடுக்கும். ஏன்னா குருவோட பார்வையை வாங்கிக்கிறதுனால, குருவோட பார்வையை வாங்கிட்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களையும் கொடுப்பார். குரு சுக்கிர யோகம் இருந்தாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். நண்பர்களோட அனாவசியமான தர்க்கம் வேண்டாம், குதர்க்கமான பேச்சு வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க போகும். 20-12-2025 முதல் 30-12-2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஞானம் கிடைக்கும். எப்போவுமே ஒன்று கொடுத்து ஒன்று தான் வாங்கிறது. எப்போவுமே அந்த பண்ட பரிமாற்றம் தான். அந்த வகையில் மருத்துவ செலவுகள் வந்தது அப்படின்னா அந்த செலவுகளை பண்ணினா தான் நம்மளோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதனால் கவனமாக இருந்தோம்னா மருத்துவ செலவுகள் குறையும். சாதாரணமாக போய்ட்டு ஒரு 4 நாள் ஒன்றும் இல்லைப்பா வீட்டுக்கு போ, திருப்தி. அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் சரி கவனமாக இருக்கணும். உங்களோட வேலை என்ன அதை மட்டும் கரெக்டாக பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸ். அதேமாதிரி தொழில் வியாபாரம் நிதானமாக செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு வெற்றி. ஞானக்காரகன் கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இவர் வரார். யார்? சுக்கிர பகவான். 31-12-2025 முதல் 9-1-2026 வரைக்கும் 10 நாட்கள் 5-12 கூடிய அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் வரும்போது குழந்தைகளுக்காக சில வேலைகளை செய்வீங்க. அதுமாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பிதுரார்ஜித சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி இந்த பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள். ஜாலியாக இப்போ சின்ன வயசில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சினிமா ட்ராமா அப்படின்னு போயிட்டு வந்துடுவீங்க. ட்ராமாலாம் இப்போ ரொம்ப பார்க்குறதில்ல, சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுவீங்க. பார்க்கு பீச்சு இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பீங்க. அதே சமயம் மிடில் ஏஜ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சினிமா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படின்னா ஆன்மீகம், கோவிலுக்கு போயிட்டு வருது, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி எதிர்பாராத ஒரு செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். அதேமாதிரி எதிர்பாராத பயணங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி. 10-1-2026 முதல் 13-1-2026 வரைக்கும் 4 நாட்கள் உங்களது சகாயாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் வரார். அப்போ சூரிய பகவானோட நட்சத்திர சுக்கிர பகவான் வரும்போது அதுவும் உங்களுக்கு சகாயாதிபதி, முயற்சிகள் வெற்றி அடையும். உத்தியோகத்தில் கொஞ்சம் தன்னம்பிக்கை அதிகமாகும். இந்த வேலையை என்னால் செஞ்சு முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை. அதேமாதிரி தன்னார்வம் கூடும். தன்னார்வலர்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பொது நலத்தில் ஈடுபாடெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், பொது சேவை செய்கிறா பாருங்க அவளுக்கெல்லாம். பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொது வாழ்வில் இருக்கிறவாளுக்கு.
சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிர பகவான் வழிபாடு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போட்டு வாங்கோ. என்ன ஒரு 3 வாரம் தான் வருது, 3 வெள்ளிக்கிழமை தான் வரும். வெள்ளிக்கிழமை போயிட்டு நெய் தீபம் போட்டு வாங்கோ. அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே 5-12 கூடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் 7ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.